ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்லேயே பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாப்கார்னுக்கான சோளம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். நாங்கள் சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருக்கும். சோளம் பாப்கார்னுக்கான சோளம் கேட்டால் கொடுப்பாங்க. நாட் ஸ்வீட் கார்ன், இது வந்து நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. நாட்டு சோளம்னு சொல்லி கேட்டுவாங்க. இது வந்து எண்ணெய் நல்லா திக்கான பாட்டம் இருக்கிற வானலியில் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுட்டு, எந்த எண்ணெய் ஆனாலும் ஓகே, கோகோனட் ஆயில் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் எதாவது இருந்தாலும் ஓகே, போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். அது பாப் ஆகும். அடித்து பாப் ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல லிட் அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு லிட்டு போட்டு வச்சுருங்க. போட்டு சிம்மிலேயே இருக்கட்டும். சிம்மிலே வச்சுருங்க. அப்புறம் வந்து டைம் ஒரு 5 to 6 மினிட்ஸில் அது எல்லாமே பாப் ஆகிடும். ஆகிற சவுண்ட்லாம் நின்னதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ பாப்கார்ன் இப்போ ரெடி. இதுக்கு நம்ம மசாலா ஸ்பைசஸ்லாம் எப்படி போட போகிறோம்னு பார்த்து, இதில் கொஞ்சம் கீ இல்லைன்னா பட்டர் போட்டு மசாலாவுக்கு நான் கரம் மசாலா, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் இது இவ்வளவும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பைஸ் வச்சுருக்கேன் நான் வீட்டில். ஸோ அது போட்டால் போதும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்பைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ சினிமா தியேட்டர்ஸ்லாம் கொடுக்குற பாப்கார்னில் வந்து ஃபுல்லாகவே ப்ரிசர்வேட்டிவ் தான் நிறைய போட்டுருப்பாங்க. நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். டெய்லி கூட கொடுக்கலாம். எல்லா குழந்தைங்களுக்குமே பாப்கார்னாக ரொம்ப பிடிக்கும்.